காவல் தெய்வமாக இந்த தர்மசாஸ்தான்னு சொல்லக்கூடிய பூதநாதன் ஐயனாராக மாறுறார். புராண பேதங்கள்ல காளிதாசர் இதை குறிப்பிடுவார். மகாவிஷ்ணு ஆகப்பட்டவள் சிவபெருமானுக்கு எல்லாவித ரூபங்களிலும் வந்துடணும், நவபேதமாக வந்துடணும். நவபேதம் அப்படின்னா சம்ஹாரம் பண்ணும் பொழுது சிவபெருமானுக்கு துர்கா காளியாக மகாவிஷ்ணு வந்தார். அதே மாதிரி சிவபெருமான் போகிக்கும் பொழுது மோகினியாக வந்தார். சிவபெருமான் திருமணம் பண்ணிக்கும் பொழுது தன்னுடைய சக்தியாக பராசக்தின்னு சொல்லக்கூடிய, ஏன்னா மகாவிஷ்ணுடைய சகோதரி தான் பார்வதி. இப்படி பல ரூபங்கள்ல மகாவிஷ்ணு சுவாமிக்கு அனுக்கரா இருக்கார். மகாவிஷ்ணு சுவாமிக்கு அனுக்கராக இருக்கார். இதுதான் போஜே பவானி போகே மாதா அப்படின்னுட்டு காளிதாசன் ஸ்லோகத்துல சொல்லுவார். இப்ப ஏன் அது அளவு இது இப்போ வேணும் முடியட்டும், இல்ல மைக் எங்க வைக்க சொல்லுவா பரவாயில்லைங்க. அதாவது இந்த தர்மசாஸ்தா அப்படின்னு சொல்லக்கூடியவர் காவல் தெய்வமாகவும் பல கிராமங்கள்ல ஐயனாராக பாவிக்கிறார். இதுல பேதம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகிழ்ச்சியை சம்ஹாரம் பண்ணதுதான் ஐயப்பன். அந்த இடத்துல போகத்தை தவிர்த்து யோகத்துல போய் உட்கார்றார். அதற்கு அடுத்ததான் இப்போ திருச்செந்தூர் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா சொரிமுத்து ஐயனார்னு கோவில் இருக்கும். யாருக்காவது தெரியுமா ஏன் அப்படின்னுட்டு? காரணம் என்ன அப்படின்னா, சம்ஹாரம் பண்ணும் பொழுது சகோதரனுக்கு துணையாக போனதாக புராணங்கள்ல கதைகள் உண்டு. அந்த சம்ஹாரம் பண்ண கோவில்களோட பாத்தீங்கன்னா ஐயனார் பல இடங்கள்ல தொடர்பு கொண்டிருப்பார். அதாவது இந்த தர்மசாஸ்தா என்று சொல்லக்கூடிய பூதநாதன், அஷ்டசாஸ்தாக்கள். இந்த அஷ்டசாஸ்தா வந்து பாத்தீங்கன்னா கேரளாவில் கோவில்கள் பாலபருவத்திலிருந்து கோவில்கள் நிறைய இடங்கள் உண்டு. உங்க குலதெய்வமும் அங்க இருந்து நீங்க இங்க ஆராதனை பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா நாமெல்லாம் புலம்பெயர்ந்த நபர்களாக மாறியதின் பொருட்டு நாம சுவாமியை இங்கேயே ஆராதனை பண்ணிட்டு இருக்கோம். சுவாமி எங்க இருக்காருன்னா தன்னுடைய ஹிருதயத்துல இருக்கார். எல்லா இடத்துலயும் நீக்கமுறை வீட்டிருக்கக்கூடியவர் சுவாமி. இந்த பூதங்களுக்கு தலைவனாக இருக்கும் பொருட்டு தான் இவர் பூதநாதனாக பாவிக்கப்பட்டார். அந்த பூதநாதன் பல கிராமங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஐயனாரா பாவிப்பாங்க. சில கிராமங்கள்ல தர்ம சாஸ்தாவா பாவிப்பாங்க. சில பேரு ஐயப்பனாக பாவிப்பார்கள். இது புராண பேதம். இப்போ நாம பிறந்திருக்கோம், முதல்ல என்னவா இருப்போம்? குழந்தையா இருப்போம். அடுத்ததா என்ன மாறுவோம்? குமாரனா மாறுவோம். அதற்கு அடுத்ததா என்ன மாறுவோம்? கிரகஸ்தனா மாறுவோம். இதுதான் புராண பேதம்னு சொல்றது.